100 கிராம் பாவக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதை வெந்நீரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். கடுகு, சீரகம், வெந்தயம், காயத்தூள், மிளகாய்த்தூள், கல்லுப்பு, தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய், 10 பல் பூண்டு. பாவக்காவை நல்லா கழுவிட்டு நல்லா மெல்லிசாக கட் பண்ணிக்கலாம். பாவக்காயில் இந்த மாதிரி விதையெல்லாம் பெருசாக இருந்ததுன்னா விதையை எடுத்துடலாம். கட் பண்ணி விதை எடுத்து வச்சுருக்கிற பாவக்காயெல்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். இது கூட தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். பாவக்காயில் உப்பு நல்லா ஊறணும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இருப்பு சட்டியை சூடு பண்ணியிருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரகம், கடுகு, வெந்தயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையுமே வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். சீக்கிரமாக வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ இது மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறமா இதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா இது மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். புளியையும் நல்லா திக்காக கரைச்சி எடுத்தாச்சு. பேனில் ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் மிதமான சூடில் இருக்கும்போதே நம்ம தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே காயம், இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா வெள்ளைப்பொடியுமே சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாவக்காவையும் சேர்த்துக்கலாம். பாவக்காயில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் தேவைப்பட்டால் கடைசியில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே பாவக்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டாச்சு. புளி நல்லா கொதித்து வத்துற வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம். 4-5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி கிளறி விட்டுக்கலாம். புளித்தண்ணி நல்லாவே வற்றணும், அந்தளவுக்கு வேகணும். இப்போ திருப்பி மூடி வச்சிடலாம். புளித்தண்ணி நல்லா வற்றிடுச்சு. பாவக்காய், வெள்ளைப்பூடு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடி சேர்த்துக்கலாம். புளி, காரம், உப்பு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால பாவக்காயோட கசப்பு ரொம்ப தெரியாது. பொடியை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாவக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியில் வச்சாலுமே ஒரு 10-15 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.